வணக்கம் நண்பா. எங்கள் தோட்டத்தில் மொத்தம் 4 கொய்யா கன்று வச்சேன். அதில் 3 கன்று நல்லா வந்துருச்சு, ஒரு கன்று பட்டு போச்சு. நம்ம முன்னோர்களும் அப்படி தான் அந்த காலத்தில் 4 புள்ள 5 புள்ளன்னு பெற்றிருப்பாங்க. ஏன்னா ஒரு புள்ள ஏதாவது உடம்பு சரியில்லை, நோய் நொடி வந்து இறந்தாலும் மிச்சம் நமக்கு 2 புள்ள இருக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாங்க, சில நேரத்தில் அந்த ஒத்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டு வழியில் உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் அங்கிட்டு போய் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன பாவம் பண்ணானோ இருக்கிற ஒத்த பிள்ளையும் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படிம்பாங்க. நான் காது வழியாக கேட்டிருக்கேன். ஒருத்தரில் ஒரு 20,000 பேரை வாடகை வரும், ஆனால் ஒரு பையன்தான், அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இந்த உலகத்துக்காண்டியெல்லாம் யாராலையும் வாழ முடியாது நண்பா. இப்போ நானே இன்றைக்கி இருக்கேன், நாளைக்கு இல்லை என்ன பண்ணுவாங்க? என்ன பாவம் பண்ணானோ போய் சேர்ந்துட்டான், அவ்வளோதான். பொதுவாக மக்கள் நினச்சிருவாங்க பணக்காரனாக இருந்தால் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கிற ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு கவலையில் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன். பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் இயற்கை தான். இந்த ஆடு மாதிரி இன்றைக்கி நிம்மதியாக இருக்குது, நாளைக்கு அதோட நிலை எப்படின்னு தெரியாது. இந்த உலகம் நிலையில்லா உலகம்.